இன்றைக்கி நாம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு குரு சனி ராகு கேது பயிற்சியினால் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது கிடைக்கப் போகின்றது என்பதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். பாருங்கள், விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது சனி பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றாருங்க. கிட்டத்தட்ட 2 வருடத்திற்கு மேலாக இருந்த அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது விலகி சனி பகவான் தற்போது ராசிக்கு 5ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றாருங்க. அதே போல் குரு பகவான் தற்போது ராசிக்கு 7ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு ராசிக்கு 8ஆம் இடத்திலே குரு பகவான் அமர இருக்கின்றார். அதே போல் மே மாதம் 18 தேதிக்கு பிறகு பாருங்கள், ராகு பகவான் 4ஆம் இடத்திலையும் கேது பகவான் 10ஆம் இடத்திலையும் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார்கள். பொதுவாக விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி பாருங்கள் முடிவுற்றதே ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அப்படி சொல்லிட்டு சொல்ல முடியுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருடத்திற்கு மேலாக, அதாவது 2023 ஜனவரியில் இருந்து அர்த்தாஷ்டம சனியினால் பல சிரமங்கள் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க விருச்சிகம் ராசிக்காரர்கள். ஏன் அப்படின்னா, சனி 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வதும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு மேலே அந்தளவுக்கு ஒரு சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லணும். இப்போது சனி பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு. இப்போ 4ஆம் இடத்துலேயே சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முதலீடு சார்ந்த விஷயத்தில் நிறைய சிரமங்கள் அப்படிங்கிறத பார்க்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனால் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். நீங்கள் ஒரு தொழிலையோ ஒரு வியாபாரத்திலேயோ எவ்வளோ முதலீடு போட்டாலும் அந்த முதலீடு மூலமாக லாபத்தை பார்த்துருக்க முடியாத ஒரு நிலைமைங்கிறத பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட 2 வருடத்திற்கு மேலாக. அதே போல் குடும்பத்தில் சுப காரிய தடைகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். அதாவது ஏதாவது ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னா அதில் பல தடைகள்ங்கிறத பார்த்துருப்பீங்க. படிக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள்லாம் படிப்பில் ஒரு மேன்மை அப்படிங்கிறது இருந்திருக்காது. 2 வருட காலமாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைத்திருக்காது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். கிட்டத்தட்ட 2 வருடத்திற்கு மேலாக. அதே போல் தாயாருக்கு பல வகையிலையும் புடைச்சல் அப்படிங்கிறது இருந்திருக்கும். வியாபாரம், சொந்த தொழிலாக நிறைய சிரமங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கும் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு. அவர்களுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 10ஆம் பார்வை விழுந்ததுனால எல்லாவற்றிலும் தடை, தாமதம் இது எல்லாமே பார்த்துருந்துருப்பீங்க. இப்போது சனி பகவான் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றாருங்க. ஒரு கேந்திராதிபதி ஒரு கோணத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். இது சிறப்பு விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு. 3க்கும் 4க்கும் அதிபதியாக உள்ள சனி பகவான் 5ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கின்றாருங்க. கிட்டத்தட்ட 2027 ஜூன் வரைக்கும் உங்களுக்கு சனி பகவான் 5ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்வாருங்க. சனி 5ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு பெரிய கெடு பலன்கள் அப்படிங்கிறது இருக்காது. ஏன்னா குரு பகவானுடைய வீடு அது. அப்போது உங்களுக்கு பெரிய சிரமங்கள்ங்கிறது இருக்காது விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்திலே சனி சஞ்சாரம் செய்வது. அதே போல் ராகு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் 18 தேதிக்கு அப்புறம் 4ஆம் இடத்துலையும் கேது 10ஆம் இடத்துலையும் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார்கள். இந்த ராகு 4ஆம் இடத்துல அமர்ந்தாலும் ரொம்ப பெரிய சிரமம் அப்படிங்கிறத கொடுக்காது. ஒரு வண்டி வாகனம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் செலவுகளை கொடுக்கும். ஒரு முதலீடு போட்டாலும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா பெரியதொரு ஒரு லாபம் இருக்காது. தாயாரோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்திருக்கணும். மற்றபடி
உங்களுக்கு இந்த அர்த்தாசிரம சனி மாறின பிறகு உங்களுடைய முயற்சியினால், உங்களுடைய முன்னேற்றத்தினால் நீங்கள் எதையுமே வெல்லக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறத கொடுக்கும் சனி பகவான் 5ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்வது. அதே போல் குரு பகவான் பார்த்திங்க அப்படின்னா மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் இடத்துல இருப்பார். மே மாதம் 14 தேதிக்குள்ளேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்குங்க. ஒரு சிலருக்கு திடீர் திருமணம், அதாவது வரன் அமைப்பதற்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. திடீர்னு ஒரு சிலருக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. மே மாதம் 14 தேதிக்குள்ளேயே, இன்னும் ஒரு சில மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு. அதே போல் திடீர் பண அப்படிங்கிறது கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த ஒரு மாதத்திற்குள்ளாக. அதே போல் 4ஆம் அதிபதி அமர்ந்த வீட்டுக்குடையவன் 7ஆம் இடத்துல இருக்கின்றாருங்க. திடீர்னு சொத்து வாங்கக்கூடிய ஒரு யோகம் தரும் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு. இந்த மே மாதம் 14 தேதிக்குள்ளே கட்டி முடிக்கப்படாத வீட்டை கட்டி முடிக்கலாம், எழுதப்படாத இடத்தை எல்லாம் எழுதலாம். புதிதாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்குறதாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மே மாதம் 14 தேதிக்குள்ளே வாங்கக்கூடிய ஒரு யோகம் தருங்க. குடும்பத்தில் சுப காரிய பேச்சுகள் நன்மையில் முடியுங்க. மே மாதம் 14 தேதிக்குள்ளே குடும்பத்தில் சுப காரியங்கள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் கல்வியில் இருந்த தடைகள் எல்லாமே உடைப்பட்டு வெளிநாடு வெளி மாநிலம் சென்று படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே கொடுக்குங்க இந்த மே மாதம் 14ஆம் தேதிக்குள்ளே. ஏன்னா 4ஆம் அதிபதி அமர்ந்த வீட்டுக்குரிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதனால அப்போது விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சிக்குள்ளேயே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லதொரு அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது கிடைக்க இருக்கின்றது. மே மாதம் 14 தேதிக்குள்ளேயே உங்களுக்கு சில பிரச்சனைகளுக்கு தீர்வுங்கிறது கிடைக்க இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு அதாவது குரு கடைசியாக போகிறதுக்குள்ளேயாவது ஒரு சில நன்மைகளை கட்டாயமாக கொடுத்துட்டு தாங்க போவார். புதிதாக ஆபரணங்கள் அப்படிங்கிறது எடுக்க முடியும். புதியதொரு முயற்சிகள் மே மாதம் 14 தேதிக்குள்ளே புதியதொரு முயற்சிகள் அப்படிங்கிறது நன்மை தருங்க. நீங்கள் எந்ததொரு காரியத்தில் இறங்கினாலும் அதில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைக்கும். வேலையால் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும். புது ஆபரணங்கள் எல்லாம் வாங்கலாம் மே மாதம் 14ஆம் தேதிக்குள்ளே. மே மாதம் 14 தேதிக்கு அப்புறமாக குரு பகவான் 8ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கின்றாருங்க. மே 14 இருந்து ஒரு வருடம் உங்களுக்கு 8ஆம் இடத்திலே குரு பகவான் இருப்பாருங்க. குரு 8ஆம் இடத்துக்கு போன பிறகு 2ஆம் இடத்தை நேரடியாக பார்ப்பார். இந்த தனஸ்தானத்தை பார்ப்பதனால பணவரவுக்கு குறைவுங்கிறது இருக்காது விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு. குரு 8க்கு போனாலும் உங்களுக்கு 2ஆம் இடத்தை நேரடியாக குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுவாருங்க. அப்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பணம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு இருக்கும். செய்கின்ற தொழிலில் வளர்ச்சி அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். நல்லதொரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த குரு 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் வருகின்ற மே மாதம் 14 தேதிக்கு பிறகு ஒரு வருடத்திற்குள்ளாக ஒரு சில அவமானங்கள் அப்படிங்கிறது வருங்க. ஒரு சிலருக்கு திடீர் அவமானங்கள் அப்படிங்கிறத கொடுத்துரும். அதே போல் குரு 8ஆம் இடத்துல இருக்கும்போது உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 8லே வாலி பட்டம் இழந்தார். அதே போல் குரு 8ஆம் இடத்துலேயே சஞ்சாரம் செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா உத்தியோக ரீதியாக ஒரு சில சிரமங்கள் அப்படிங்கிறது வருங்க. மேலே அதிகாரிகளை பகைத்து கொள்ளக்கூடாது. உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களையும் பகைச்சிக்க கொள்ளக்கூடாதுங்க. உங்களுடைய வேலை, உங்களுடைய தொழில்னு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. 8ஆம் இடத்துலேயே குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் குரு 8க்கு போனாலும் இடையில் 9ஆம் இடத்துக்கும் ஒரு அதிர்ஷ்டம் வழங்கக்கூடிய ஒரு இடமாக இருக்குதுங்க. அப்போது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் கூட வேலை பார்க்குறவங்ககிட்டையும் நீங்கள் பகைச்சிக்கூடாது, சரிங்களா? உங்களுடைய வேலை, உங்களுடைய தொழில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை வராது. 8ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் குரு 8க்கு போனாலும் இடையில பார்த்திங்க அப்படின்னா 9ஆம் இடத்துக்கும் அதிசாரமாக வருவாருங்க. அதனால் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு குரு 8ஆம் இடத்துக்கு போனாலும் பெரியதொரு பாதிப்பு இல்லை. ஒரு சிலருக்கு மறைமுக வருமானங்கள் அப்படிங்கிறத கொடுக்கும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத யோகம் அப்படிங்கிறத கொடுக்குங்க. அப்போது குரு பகவான் 8ஆம் இடத்துலையே சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அவமானம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு போகிறதுனால நிறைய கெடுபலன்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அவருடைய பார்வை படக்கூடிய இடங்கள் எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத கொடுக்கும். அவருடைய பார்வை எந்த இடத்தில் விழுகின்றதோ அந்த ஆதிபத்தியத்தின் மூலமாக உங்களுக்கு யோகம் அப்படிங்கிறத கொடுக்குங்க. இப்போ குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு போனாலும் அவங்களுடைய பார்வை 12ஆம் இடத்துல விழுகும், 2ஆம் இடத்துக்கு வரும், 4ஆம் இடத்துக்கு விழுங்க. அப்போது ராகு பகவான் 4ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். மே மாதம் 15 தேதிக்கு அப்புறமாக குரு பகவானுடைய பார்வை 4ஆம் இடத்துக்கு வருவதனால தாயாருக்கு எவ்வளோ சிரமங்கள் வந்தாலும் அந்த கஷ்டத்தில் இருந்து வெளிவர முடியுங்க. நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க, அதில் எவ்வளோ சிரமம் இருந்தாலும் கடைசியில் உங்களுக்கு லாபத்துக்கு குறைவுங்கிறது இருக்காது. குரு பகவானுடைய பார்வை அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் அப்படி சொல்லிட்டு உறுதியாக நம்பலாங்க. அப்போது விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா எதிர்பாராத யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுப்பாரு. கோச்சாரத்தில் எந்த கிரகமும் ஒரு வலுவில்லாத நிலையில் இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் முன்னேற்றம், திடீர் யோகம் அப்படிங்கிறது விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு கட்டாயமாக கிடைக்குங்க.
என்ன ஒன்று அப்படின்னா, உங்களுக்கு 8ஆம் இடத்திலே குரு சஞ்சாரம் செய்ய போவது அப்படிங்கிறது மே மாதம் 14 தேதிக்கு பிறகு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கொடுக்கும். ஏன்னா 5 கூடியவன் 8ஆம் இடத்திலே மறைகின்றால் திடீர் லாட்ரி யோகம் கூட கொடுக்கும் ஒரு சிலருக்கு. அதனால் விருச்சிகம் ராசிக்காரர்கள் கோச்சாரத்தை கண்டு பயப்பட தேவையில்லைங்க. நல்லதொரு தசாபுக்திகள் இருந்தால் போதுமானது. உங்களுக்கு நல்லதொரு யோகமான திசை நடைமுறையில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சனி திசையே நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. சனி குருவோடையோ சுக்கரனோடையோ சேர்ந்திருந்தால் அந்த திசை டாப்பாக இருக்கும். அதே போல் உங்களுடைய தசாபுக்தி தான் உங்களுக்கு பலன்களை முழுமையாக கொடுக்குமே தவிர கோச்சாரம் 20% தான் பேசுங்க. அதனால் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு எந்த கிரகமும் சாதகமாக இல்லை அப்படிங்கிற ஒரு கஷ்டம் அப்படிங்கிறது தேவையில்லைங்க. உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு நல்லதொரு தசாபுக்திகள் நடைமுறையில் இருந்துச்சு அப்படின்னா உங்களை வெல்ல முடியாது. உங்களுக்கு அதிர்ஷ்டத்திற்கு குறைவு அப்படிங்கிறது இருக்காதுங்க. ஓகே, இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இன்னும் நம்ம பல வீடியோக்கள் கொடுக்க இருக்கின்றோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரக்கூடிய பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.